கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் ஒரு நபரை பார்த்து சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாருன்னு பார்த்தாச்சு அப்படின்னா, கிதியோனை பார்த்து சொல்கிறாரு. பிரியமானவர்களே, உண்மையிலே கிதியோன் பராக்கிரமசாலியா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பராக்கிரமசாலி கிடையாது. நம்ம யாரை பார்த்து பராக்கிரமசாலின்னு சொல்லுவோம்? ரொம்ப கட்டுக்கோப்பான ஒரு உடம்பை வச்சிருக்கிறவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? பராக்கிரமசாலின்னு சொல்லுவோம். இன்னும் 4 பேர் சேர்ந்து செய்து முடிக்க வேண்டிய வேலையை யாருடைய உதவியுமே இன்றி ஒரு தனியாக செஞ்சு முடித்தாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்பவே கிரேட் மேன், யாருக்கும் உதவியுமே இல்லாமல் ரொம்ப தனியாக நின்று செஞ்சு முடிச்சிட்டேன் பாரு, உண்மையிலே ஒரு பெரிய ஒரு பராக்கிரமசாலி தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? இந்த எதுவுமே இந்த கிதியோனுக்கிட்ட கிடையாது. கிதியோன் ஒரு பயந்த ஒரு சுபாவம் உடைய ஒரு மனுஷனாக தான் யார் இருந்தாங்க அப்படின்னா இந்த கிதியோன் காணப்பட்டார். அதுவும் இல்லாமல் இவனுடைய குடும்பத்தை பார்த்தாச்சுன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு குடும்பம். மனாசே கோத்திரத்திலே ஒரு மிகவும் ஒரு சிறிய மிகவும் ஒரு எளிய ஒரு குடும்பமாக தான் யாருடைய குடும்பம் காணப்பட்டது அப்படின்னா இந்த கிதியோனுடைய குடும்பம் காணப்பட்டது. அதுவும் இல்லாமல் கிதியோன் அவனுடைய தகப்பன் வீட்டார் எல்லாரிலும் ஒரு சிறிய ஒரு நபராக தான் யார் காணப்பட்டார் அப்படின்னா இந்த கிதியோன் காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஒரு அன்பு நிறைஞ்ச ஒரு ஆண்டவர் பாருங்கள். எந்த சூழ்நிலையில் கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு பராக்கிரமசாலியே அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, கிதியோன் வாழ்ந்த காலத்தில் மீதியானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப சிரமப்படுத்தினாங்க. மீதியானியர்கள் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சண்டை அப்படின்னு அர்த்தம். இந்த மீதியானியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் விதை விதைத்திருக்கிற டைம்லலாம் ஒரு பெரிய ஒரு வெட்டுக்கிளிகளை போல வருவாங்க. அந்த தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த தேசத்தை கெடுத்து விடுறதுக்கு வேண்டி ஒரு வெட்டுக்கிளிகளை போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் வாரி கொண்டு போயிடுவாங்க. அந்த டைமில் தான் கிதியோன் என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா, கோதுமையை போர் அடிச்சுட்டே இருக்கிறார். எப்படியாவது இந்த மீதியானர் கைக்கு இந்த கோதுமையை நீங்களாக்கிடணும், கோதுமையை தப்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆலைக்கு சமீபமாய் அவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார்? போர் அடிச்சுட்டே இருந்தார். அந்த டைமில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு, நீ பயப்படாத, நான் உன்னை கொண்டு தான் இந்த மீதியானரை இப்போ மீதியானரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்க போகிறேன், ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை உன்னை கொண்டு தான் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிதியோன் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா இப்படியெல்லாம் நடக்குமா? இந்த மீதியானர்கள் இப்படியெல்லாம் வாரிக்கொண்டு போவாங்களா? நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் என் கூட இருக்கிறீங்க, பராக்கிரமசாலின்னு சொல்கிறீங்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க, இது எங்கே அப்படின்னு கிதியோன் சொல்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் உன்னை கொண்டு செய்கிற காரியம் பெரிய பயங்கரமாக இருக்கும். உன்னை கொண்டு தான் இந்த மீதியானரின் கைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நான் ரட்சிப்பேன், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களை, ஆண்டவர் அதே போல் கிதியோனு கூட இருந்து அந்த 8ஆம் அதிகாரத்தில் பின்னாடி லாஸ்ட்டு வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா, 7ஆவது அதிகாரம் அந்த லாஸ்ட்டு 4-5 வசனங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே ஆண்டவர் சொன்னது போல் கிதியோனை கொண்டு ஒரு பெரிய ஒரு மாபெரும் ரட்சிப்பை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் செஞ்சார். பிரியமானவர்களை, ஒருவேளை இந்த கிதியோனை போல் நீங்களும் போராடிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் நன்மைகளை எப்படியாவது மீட்டெடுக்கிறதுக்கு வேண்டி நீங்களும் இந்த கிதியோனை போல் போராடிட்டே இருக்கலாம். இந்த மீதியானர்களை போல் நபர்கள் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை உங்களுக்கு வர விடாமல் தடுத்து கொண்டே இருக்கலாம். உங்களுக்குரிய நன்மைகளை அவங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் வாரிக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு நபர்கள், மீதியானர்களை போன்ற நபர்கள் வாரிக்கொண்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறாரு. நீங்கள் ஆண்டவர் சொல்கிறபடி செய்யுங்க, ஆண்டவரையே மாத்திரம் பிடிச்சிக்கோங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாங்க. கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.